ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல உக்ரைன் படைகள் மீண்டும் ஒரு பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. இதன் விளைவா பாத்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய பல வருட கனவு கூடிய சீக்கிரம் நனவாகலாம் அப்படின்னு நம்பப்படுது. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உக்ரைனுடைய தோல்விக்கு முக்கிய காரணமா இருந்த ரஷ்யாவினுடைய போர் யுக்தியை பத்தி பார்க்க போறோம். கூடவே அந்த ரஷ்யாவினுடைய பல வருட கனவு என்ன, சோ எதனால ரஷ்யாவுக்கு அது ரொம்பவே முக்கியம், இந்த மாதிரி பல விஷயத்தை பத்தியும் இந்த வீடியோல ரொம்பவே டீட்டெயிலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல ரஷ்ய படைகள் கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் ரொம்பவே ஒரு முக்கியமான வெற்றியை நேத்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி எந்த இடத்துல ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேசிவ்யார். ஸோ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. இந்த சேசிவ்யாரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரத்தை கம்ப்ளீட்டாக நேற்று ரஷ்யா ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்த உக்ரைன் படைகள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து முழுசாக இங்கேருந்து பின்வாங்கிட்டோம் அப்படிங்கிற அஃபிஷியலான அறிவிப்பையுமே வந்து இங்கே வெளியிட்டிருக்கிறாங்க. எதனாலப்பா அங்கிருந்து பின்வாங்கினீங்க அப்படின்னு உக்ரைன் படைகளை கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஸ்கார்ச்டு எர்த் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டிக்ஸை அந்த பகுதியில் பயன்படுத்தினதாகவும், அதனால் இதற்கு மேலேயுமே அந்த பகுதியில் தொடர்ந்து உக்ரைன் படைகள் இருந்தாங்கன்னா எங்களுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமுமே இல்லை, அதனால தான் வீரர்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் பின்னாடி வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஒன்றும் தோற்று போய் வந்து பின்னாடிலாம் வரல, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாக தான் பின்னாடி வந்திருக்கோம். ஸோ இங்கிருந்து நாங்கள் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக எங்களுடைய தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது என்னப்பா ஸ்கார்ச்டு எர்த் அட்டாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் எதுவுமே இல்லாமல் தரமட்டமாக அழிக்கிறது தான் இந்த ஸ்கார்ச்டு எர்த் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த சேசிவ்யார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மிகப்பெரிய நகரம். ஸோ நகரம் அப்படிங்கும் பொழுது அங்கே பல பில்டிங்ஸ் அப்படிங்கிறதும் எதேச்சியாகவே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பில்டிங்ஸ் தாங்க இப்போ உக்ரைன் வீரர்களுக்கு ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸாக இருக்கும். ஸோ சண்டை போடும்போதே இந்த பில்டிங்ஸில் பிரிஞ்சு போயிட்டு ஒவ்வொரு பில்டிங்குள்ளே இருந்து கவர் எடுத்து தான் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இது உக்ரைனுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு விஷயம். அதுவே ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட்டாக ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க முன்னேறி வர்றாங்க அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி பில்டிங்குள்ளேருந்து உக்ரைன் படைகள் சண்டை போட்டாங்கன்னா அவங்கள எதிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான காரியமாக தான் இருக்கும். ஸோ இதனால தான் இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டு தான் சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பீரங்கி படைகள் மூலமாக இந்த பில்டிங்ஸை பூரா அந்த குறிப்பிட்ட நகரத்தில் எந்த ஒரு பில்டிங்குமே இல்லாத மாதிரி எல்லாத்தையுமே தரமட்டமாக்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தரமட்டமாக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக உக்ரைனுக்கு கவர் எடுத்து சண்டை போடுறதுக்கு ஒரு இடம் இருக்காது இல்லையா. ஸோ அவங்க அப்போ கண்டிப்பாக பின்வாங்கி தான் ஆகணும், அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா ரஷ்ய படைகளை கம்பேர் பண்ணும்போது உக்ரைன் படையில் வீரர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவு. ஸோ அதனால் ரஷ்யா வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நின்று கூட சண்டை போடுவாங்க, ஆனால் உக்ரைனால் அப்படி சண்டை போட முடியாது. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைன் படைகள் இந்த சேசிவ்யாரினுடைய குறிப்பிட்ட நகரத்துலேருந்து இப்போ பின்வாங்கி இருக்கிறாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நகரத்தை ரஷ்யா இந்த ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நகரம் பூராவுமே இதே டாக்டிக்ஸ் தான் ரஷ்யா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அது மட்டும் இல்லைங்க, இந்த சேசிவ்யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இந்த டானட்ஸ்க் பிராந்தியத்தை பிடிக்கிறதுக்கு. ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைனுக்கு எதிரான போரை 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுதே இந்த டோனட்ஸ்க் பிராந்தியத்தை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. காரணம், கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த போரில் பார்த்தீங்கன்னா டோனட்ஸ்க் பிராந்தியத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை ரஷ்யா பிடிச்சிட்டாங்க, மீதி பகுதி பார்த்தீங்கன்னா உக்ரைனோட கண்ட்ரோலுக்கே போயிடுச்சு. ஸோ அதனால் பாதி பகுதி ரஷ்யா கிட்டையும் பாதி உக்ரைன் கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பிரிஞ்சிருந்தது. ஸோ இதை முதல்ல ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவோட பிரைமரி இன்டென்ஷனாக இந்த போரில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரலாம், ஏன்பா எப்போ பார்த்தாலும் இந்த டோனட்ஸ்க் பிராந்தியம்னே சொல்கிறாங்களே, இன்னும் அந்த பகுதியை ரஷ்யானால் பிடிக்க முடியலன்னா அது எவ்வளோ பெருசுக்கு தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த டோனட்ஸ்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்முத், அவுடிவ்கா, மரியோபோல், கிரெமட்டார்ஸ்க், ஸ்லோவென்ஸ்கியா, அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சேசிவ்யார், இந்த எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியது தான் இந்த டோனட்ஸ்க் பிராந்தியம். ஸோ ரொம்பவே ஒரு பெரிய ரீஜன் அப்படின்னே சொல்லலாம். இதில் ஆல்ரெடி மரியோபோல், அவுடிவ்கா, பாக்முத் இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ ரஷ்யா பார்த்தீங்கன்னா இன்னும் 3 முக்கியமான நகரங்களை இந்த டோனட்ஸ்கில் பிடிக்கணும். அது எதுனா கிரெமட்டார்ஸ்க், கோன்ஸ்டன்விகா, சேசிவ்யார்.
ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ அவுடியுக்காவை பிடிச்ச பிறகு ரஷ்ய படைகள் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஊக்ரண்டைன் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் சண்டையிட்டு வர்றாங்க. ஸோ அந்த ஊக்ரண்டைன் பகுதியையும் தாண்டி வரணும். ஸோ இது எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க அப்படிங்கும் பட்சத்தில் இந்த டோனட்ஸ்க் பிராந்தியம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ரஷ்யாவுடைய கைகளுக்குள்ள போனதா அர்த்தம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கோன்ஸ்டன்விகா மற்றும் கிரமட்டார்ஸ்க் இந்த ரெண்டு பகுதியையும் ரஷ்யா பிடிக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளியாக தான் இந்த சேசிவியாரில் பெற்ற வெற்றி பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேசிவியார் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிலப்பகுதி கிடையாது. கொஞ்சம் மலை மீது அமர்ந்த பிரதேசம், அதாவது கொஞ்சம் உயரமாக இருக்கும் மற்ற இடங்களை விட. ஸோ இந்த இடத்த யார் பிடிக்கிறாங்களோ அவங்க சுற்றி இருக்கக்கூடிய பல பிராந்தியங்களையும் ஈஸியாக அவங்க கண்ட்ரோல்குள்ளே வச்சிருக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இந்த கோன்ஸ்டன்விகா அப்படிங்கிற பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சேசிவியார்லேருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேசிவியார்லேருந்து இந்த ஒரு பகுதியை தெளிவாக பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கோன்ஸ்டன்விகா அப்படிங்கிற பகுதியை தான் பார்த்தீங்கன்னா டானட்ஸ்க் பிராந்தியத்தினுடைய ஆயுத விநியோகத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு பகுதியிலிருந்து தான் டானட்ஸ்க் பிராந்தியம் முழுவதுமாகவே ஆயுதம் அப்படிங்கிறது பிரித்து கொடுக்கப்படுது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா கிரமட்டார்ஸ்க் பகுதியில் தான் ஆயுதங்கள் சேரும். ஸோ அங்கேருந்து நேர் ஒரு ரோடு மூலமாக இந்த கோன்ஸ்டன்விகா அப்படிங்கிற பகுதியை வந்தடையும். ஸோ இந்த கோன்ஸ்டன்விகாவிலிருந்து வடக்கு பக்கமாக தான் இப்போ நம்ம பேசக்கூடிய சேசிவியார் பகுதி இருக்குது, பாக்முத் எல்லாமே இருக்குது. ஸோ இதே கோன்ஸ்டன்விகாவிலிருந்து கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா அவுடியுக்கா, இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஊக்ரண்டைன் மாதிரியான பகுதிகள் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி. ஸோ ஆயுதங்கள் இந்த இடத்துக்கு இங்கேருந்து தான் இந்த பகுதிகளுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கப்படும். மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல உக்ரைனுடைய சில ஆயுத உற்பத்தி கிடங்குகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி ரஷ்யாவினுடைய கண்களுக்கு எட்டும் தொலைவில் வந்திருக்குது. ஸோ இது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கிரமட்டார்ஸ்க் டு கோஸ்டின்குவா இந்த பகுதி சொன்னோம் இல்லையா, இது ரெண்டுக்கும் ஒரு நேர்வழி பாதை அப்படிங்கிறது இருக்குது. ஆல்ரெடி ரஷ்யா ஒரு முறை இந்த பாதை மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த ரெண்டு முக்கிய நகரங்களுக்கும் மத்தியில் ஒரு ரயில் பாதை அப்படிங்கிறது இருக்கும் போல். ஸோ அந்த ரயில் பாதை மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் இப்போ வரைக்கும் பெருசாக அந்த ரயில் பாதைக்கு டேமேஜ் இல்லாமல் ஏதோ ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளவு நாளாக ரஷ்ய படைகள் இந்த பாதைக்கு கிட்ட நெருங்கி வரல. ஸோ பாக்முத்லையும் அதே மாதிரி அவுடியுக்கான்னு சொல்லி ரொம்ப தொலைவில் தள்ளி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த முறை சேசிவியார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை பிடிச்சதன் மூலமாக ரொம்ப கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எப்போ சேசிவியார் கம்ப்ளீட்டாக ரஷ்யாவுடைய கைகளுக்குள்ளே போகுதோ அப்போ கண்டிப்பாக இந்த கிரமட்டார்ஸ்க்லேருந்து கோஸ்டின்குவா வரக்கூடிய இந்த ஒரு பாதைக்கு பெரிய ஆபத்துகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவே முக்கியமாக ரஷ்யா இப்போ வரைக்கும் இந்த பகுதி மேலே பெரிய அளவுக்கு ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறத பண்ண முடியல. ஆனால் இந்த சேசிவியார் பகுதியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழித்தடத்தின் மேலே பெரிய அளவுக்கு ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது அடிக்கடி இந்த பாதை மேலே தாக்குதல்கள் நடக்கும். இதன் மூலமாக உக்ரைனினுடைய ஆயுத விநியோகம் அப்படிங்கிறது தடைபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லைங்க, ரஷ்யா மட்டும் இந்த சேசிவியார் பகுதியை முழுமையாக கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய அடுத்த குறி அப்படிங்கிறது இந்த கோஸ்டின்குவா அப்படிங்கிற பகுதியாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய ஒரு படைப்பிரிவு பாக்முத்திலிருந்து கோஸ்டின்குவா போகக்கூடிய வழித்தடத்தில் அவர்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த படைப்பிரிவு இப்போ சேசிவியாரை நோக்கி வர்றாங்களா இல்லை கோஸ்டின்குவாவை நோக்கி போகிறாங்களா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. காரணம் ரெண்டுமே ஒரே வழித்தடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். ஆனால் இந்த சேசிவியாரை ரஷ்யா தாண்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்தது கோஸ்டின்குவா நோக்கி தான் படைகள் நகரும். ஸோ ரஷ்யாவோட ஸ்டைலே இந்த போரினுடைய ஆரம்பத்திலிருந்தே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு பகுதியை பிடிக்கணும் அப்படின்னா அதை சுற்றி வளைப்பாங்க. அட்லீஸ்ட் 2 சைடுலையாச்சும் கவர் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு பாக்முத் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சைடில் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் மட்டும்தான் வழி அப்படிங்கிறத ரஷ்யா கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் கோஸ்டின்குவா பகுதியையும் ரஷ்யா அணுகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்குது. காரணம், இந்த டானட்ஸ்க் பிராந்தியத்தில் இப்போ வரைக்கும் ரஷ்யா 2 டைரக்ஷனில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த சேசிவியார் பகுதி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தென்கிழக்காக இருக்கக்கூடிய இந்த அவுடியுக்கா மற்றும் ஊக்ரண்டைன் மாதிரியான பகுதிகள். ஸோ அவுடியுக்காவை கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ ஊக்ரண்டைனில் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போது ஊக்ரண்டைனில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய படைகளும் ஒரு பக்கம் முன்னேறி வந்து இந்த சேசிவியாரில் இருக்கக்கூடிய படைகளும் வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோஸ்டின்குவா அப்படிங்கிற பகுதி 2 பக்கம் சுற்றி வளைக்கப்படும். ஸோ அப்படி சுற்றி வளைச்சாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய படைகளுக்கு அடுத்து வேறு ஆப்ஷன் அப்படிங்கிறதே இல்லை. அவங்க பின்னாடி கிரமட்டார்ஸ்கை நோக்கி தான் நகர்ந்தாகணும்.
அப்படி கிரமட்டார்ஸை நோக்கி அவங்க நகர்ந்தாங்கன்னா ரஷ்யா பின்னாடியே போவாங்க. அப்படி நகராம அங்கேயே இருந்தாங்கன்னா பாக்முத்லையும் அவுடிவ்காவிலையும் எப்படிப்பட்ட ஒரு தோல்வியை உக்ரைன் சந்திச்சதோ அதே மாதிரியான ஸ்டைலில் மீண்டும் ஒரு தோல்வியை கோஸ்டின்குவாலையும் சந்திக்க நேரிடும். ஆனால் இது எப்படி நடக்கும், எப்படி போகும் அப்படிங்கிறதையெல்லாம் இனி போரினுடைய போக்கை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு சேசிவியாரில் ரஷ்யா உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக சேசிவியார் ரொம்ப நாட்களுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது யாருடைய நம்பிக்கையுமே இல்லை. ஸோ காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கனால் தான் இவ்வளவு நாளாக அவர்களை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தது. அந்த கனாலை இப்போ ரஷ்யா தாண்டி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருதப்படுது. அப்படி தாண்டி வந்திருந்தாங்க அப்படின்னா அதன் பிறகு உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு டிஃபென்ஸுங்கிறது இல்லை. ரஷ்யா கண்டிப்பாக இப்போ ஃபாலோ பண்ண அந்த ஸ்கார்ச்டு எர்த் அட்டாக் அப்படிங்கிறதையே மீண்டும் ஃபாலோ பண்ணி முன்னேறி போக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா சீக்கிரமாக இந்த சேசிவியார் பகுதியை பிடிக்குமா, இல்லை ரஷ்யாவுக்கு கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறத உக்ரைன் கொடுத்து இந்த சேசிவியார் பகுதியை பிடிக்கிறதுக்கே காலம் தாழ்த்துற மாதிரி பண்ணுமா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.